உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாட்டில் இந்த நாட்டு குடிமக்கள் போராடுறத நினைச்சா இப்ப போராடுறது, இதுவரைக்கும் திமுக ஆட்சியில் போராடினாங்க. அப்பெல்லாம் கூட அந்த மக்களை பார்த்தா கொஞ்சம் இரக்கமாக இருந்துச்சு, பாவமாக இருந்துச்சு, மக்கள் இப்படி சிரமப்படுறாங்களே அப்படின்னு நினைக்க தோணுச்சு. ஆனால் இப்போ இந்த தமிழக வெற்றி கழக முதல்வர் விஜய் அவர்களுடைய ஆட்சியில் அவர்கள் போராடும் போது பார்த்தா நீங்கள் பட்டாதான் திருந்துவீங்க அப்படின்னு நினைக்க தோணுது. பார்க்கவே கேவலமா நினைக்க தோணுது, சிரிக்க தோணுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாட்டில் வாழ்கின்ற மக்கள், இந்த நாட்டில் உள்ள இயற்கை வளம், நீர் வளம், நில வளம், காட்டு வளம், கனிம வளம், கடல் வளம், மலை வளம், மக்கள் வளம், இதெல்லாம் நான் எப்படி வச்சிருப்பேன்? எப்படி அரசு வேலை அனைவருக்கும் எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல எவ்வளவுக்கெல்லாம் சாத்தியம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வீடியோவா மேடைதோறும் போட்டு ஒவ்வொரு ஊரா சென்று கத்தி கதர்னார். இந்த நாட்டை நான் நல்லா வச்சுக்கிறேன், ஒரு முறை என்கிட்ட கொடுத்து பாருங்க அப்படின்னு கத்தி கதர்னார் அண்ணன் சீமான். உங்களுடைய போராட்டம் இப்ப போராடிக்கிட்டு இருக்க அனைத்து மக்களுக்கும் கூப்பிட்ட உடனே ஓடோடி வந்து உங்களுடைய போராட்டத்தில் கலந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிற அத்தனை பேருடைய போராட்டத்திலும் இந்த அரசு ஊழியர்கள் ஒரு நன்றி கட்டத்தனமா ஒரு வாக்கு அவருக்கு போடலைங்க. இந்த இது பாருங்க, அந்த போஸ்டல் ஓட்டு, அந்த ஓட்டு பூரா பார்த்தா பிரிச்சா முதல்வர் விஜய்க்கு தான் போயிருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அவர்கள் எதிர்பார்த்து வாக்களித்த எந்த ஒரு விஷயமே செய்யாம தெருவில் கிடந்து திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஆகச்சிறந்த கல்வி, ஆகச்சிறந்த மருத்துவம், ஆகச்சிறந்த குடிநீர், இந்த மூன்றை நான் கொடுத்துட்டு மக்களுக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா நீ அதை செலவு பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார் சீமான். அனைவருக்கும் அவரவர் வாழ்விடத்திலேயே நிலமும் வளமும் சார்ந்த தொழிலை நான் தருவேன்னு சொன்னார் அண்ணன் சீமான். ஒருத்தர் கூட ஏத்துக்கல. இன்னைக்கு எல்லா தரப்பு மக்களுமே போராடுறாங்க. லஞ்சம் ஊழலை ஒழித்து தூய்மையான ஆட்சி கொடுப்பேன்னு சொன்ன முதல்வர் விஜயால ஒண்ணு கூட செய்ய முடியல. இன்னைக்கு பாருங்க, சிரிப்பா சிரிக்குது. அங்க மதுரையில் ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல லஞ்சம் வாங்கிட்டேன்னு அவங்க கட்சிக்காரரே வீடியோ போட்டு சிரிப்பா சிரிக்குது. இது முடிவல்ல மக்களே, ஆரம்பம் தான். 3 மாசம் தான் இருக்கு. இன்னும் நீங்க இந்த விஜய்க்கு ஏண்டா வாக்களிச்சோம்னு சொல்லிட்டு நீங்க தலையில அடித்து கொண்டு கதறக்கூடிய நாட்கள் இன்னும் நிறைய இருக்குது வருங்காலங்களில். நன்றி உறவுகளே.